ப்ளீஸ் சேது அண்ணா, நான் வீட்டுக்கு போறேன் என்று கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய சாண்ட்ரா அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜேஎஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வாரம் எவிக்ஷன்ல சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில எழுந்திருக்கு. இன்னொரு புறம் விஜே பார்வதியுடைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் சமூக ஊடகங்கள்ல ரிவோக் ரெட் கார்டு எவிக்ட் விஜேஎஸ் என்கிற தலைப்புல என்கிற ஹேஷ்டேக்ல தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி விஜே பார்வதிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ரெட் கார்டை நீங்க ரிவோக் பண்ணணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு வாங்கி கொடுத்த சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவாங்களா அப்படிங்கிற கேள்வி பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம அன்அபிஷியல் ஓட்டிங்கை பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம அன்அபிஷியல் அது ஃப்ராடு பாட் ஓட்டு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அதை நம்ம புறந்தளிர முடியாது. கேஷ் பாக்ஸை எடுத்துட்டு போன கானா வினோத்திற்கு அன்அபிஷியல்ல கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்கு 3.5 lakhs ஓட்டு வந்திருக்கு. இரண்டாம் இடத்துல திவ்யா கணேஷ் 1,60,000 ஓட்டு வந்து திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க. மூணாவது இடத்துல வந்து சபரி 1,10,000 ஓட்டுல சபரி மூணாவது இடத்துல இருக்கிறான். நாலாவது இடத்துல விக்ரம் 60,000 வாக்குகள்லையும், அதுக்கு அடுத்த இடத்துல கடைசி இடத்துல மிகவும் பரிதாபமான நிலையில சாண்ட்ரா வெறும் 30,000 வாக்குகளை வாங்கி கடைசி இடத்துல இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு ரீஜன்ல பிக் பாஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அங்க நம்மளுடைய மொழியை சார்ந்த ஒரு நபர் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாராலையும் ஒடுக்கப்படுறாங்க, எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் மக்களாவது ஆதரவு தெரிவிப்பாங்க. சோ உண்மையிலேயே சாண்ட்ரா பக்கம் தவறு இல்ல, சாண்ட்ரா இங்க இருக்கக்கூடிய எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த ஸ்டேட் மக்களாவது நம்ம சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கி ஓட்டுகளை போடுவாங்க, அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க. ஆனா சாண்ட்ரா எங்க இருந்து வந்தாங்களோ அந்த மக்களே சாண்ட்ராவை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம்ன்றவன் 60,000 ஓட்டு வாங்கியிருக்கான். அவன் வாங்கின ஓட்டுல வெறும் பாதி ஓட்டை தான் சாண்ட்ரா வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்பவே சாண்ட்ரா மிகப்பெரிய அளவுல ஒரு டிராமாவை பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா இந்த ரெட் கார்டு விஷயத்துல மிகப்பெரிய அளவுல பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் நம்புறாங்க. சரி, என்னதான் சாண்ட்ரா வந்து மலையாளியாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டேட்ல இருந்து போனாலும் சாண்ட்ரா வந்து ஒரு ஃபவுல் கேம் ஆடி இருக்காங்க, ரெண்டு பேருடைய லைஃபை காலி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மலையாளிஸாக இருக்கக்கூடிய நபர்களே யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்க கூட வாக்கு செலுத்தின மாதிரி தெரியல சாண்ட்ராவுக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்ருதிகான்றவங்க எல்லாம் ஹிந்திக்கு போனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்ருதிகா ஓட் போடுங்க, ஹிந்தியில நம்ம பொண்ணு போய் கஷ்டப்பட்டு இருக்கு தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஹிந்தி பிக் பாஸை பார்த்து ஸ்ருதிகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி மலையாள மக்கள் சாண்ட்ரா வந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்களான்னு பார்த்தா போடல. அந்த மக்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். பெருசா இந்த நடிகைகள் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை ஆதரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா பக்கம் நியாயம் இல்ல, சி இஸ் அ டிராமா குயின் உணர்ந்ததுனால சொந்த மக்களே சாண்ட்ராவை புறக்கணிச்சிருக்காங்க. சொந்த மக்களே சாண்ட்ராவை புறக்கணிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? சாண்ட்ரா பண்ணக்கூடிய டிராமாக்களை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது கார்ல இருந்து தள்ளிவிடப்பட்டது வரைக்கும் ஓகே, சாண்ட்ராவுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். ஆனா கார்ல இருந்து தள்ளிவிட்டதுக்கு அப்புறம் சாண்ட்ரா பெட்ரூம்குள்ள நின்னுகிட்டு சம்பந்தமே இல்லாம கிச்சன் ஏரியால நின்ன கமருதினை பார்த்து அப்படின்னு கத்துனதா இருக்கட்டும், விஜே பார்வதியை பார்த்து பாத்ரூம்குள்ள ஓடினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு பண்ணதா இருக்கட்டும், இது மாதிரி ஆஸ்கர் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி திவ்யாக்கெல்லாம் டவுட் வந்துருச்சு. திவ்யா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, இந்த கார் இஷ்யூல இவ பண்ணது டிராமாவா இருக்குமோ, தன்னுடைய சொந்த கணவன் என்றும் பாராமல் நீ இந்த உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்திக்கு கூட தொடரணும்னு நீ கிரீன் டேக் கொடுக்குறனா என்ன மாதிரியான ஆளு அப்படின்னு தன்னுடைய புருஷனான பிரஜனை பேசிய நபர் தான் இந்த சாண்ட்ரா. அதாவது சாண்ட்ராக்கு ஒரு பிரச்சனை, சாண்ட்ரா வந்து ஒருத்தரை பலி கொடுக்கணும்னா தன்னுடைய புருஷனாக இருந்தாலும் தூக்கி பஸ்ஸுக்கடியில போடக்கூடிய கேவலமான மனநிலை கொண்டவர் தான் இந்த சாண்ட்ரா. சரி, உண்மையிலேயே சாண்ட்ரா இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழை விட்டு வெளியேற்றப்படுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் சாண்ட்ராவை எவிக் பண்ணி சேனல் அனுப்புறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் ஓட்டாக இருக்காது. சாண்ட்ரா கம்மியா ஓட்டு வாங்கிட்டாங்க அதனால வெளில போயிட்டாங்க அப்படின்னு இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா,
போன வாரம் தான் சாண்ட்ராவால கமருதீன் மற்றும் விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்த வாரமே சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளில போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெட் கார்டு விஷயத்துல மக்கள் சாண்ட்ராவோட உடன்படலைன்னு அர்த்தம். சாண்ட்ரா டிராமா பண்ணி தான் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு வாங்கி கொடுத்தாங்க. அதனால தான் மக்கள் சாண்ட்ராவை புறக்கணிச்சிட்டாங்க. அதனால தான் அடுத்த வாரமே சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறுன்றது பதிவாயிடும். அப்போ சேனல் சாண்ட்ராவை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் தோணுது. எனக்கு என்னமோ விக்கல்ஸ் விக்ரம் இந்த வாரம் ஃபுல்லா நான் வெளியில போயிடுறேன், வியனா தயவு செஞ்சு என்னை வெளியில கூட்டிட்டு போயிடு, ஐ எம் டன், என்னோட கேம் இங்க முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நான் இதுக்கப்புறம் வெளியில போயிடுறேன் அப்படின்னு பேசி கொண்டு இருக்கக்கூடிய விக்கல்ஸ் விக்ரம இந்த வாரம் பலி கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இல்லை. அப்போ சாண்ட்ராவை என்ன பண்ணணும்? டோட்டலா ஒயிட் வாஷ் பண்ணி திவ்யா கணேஷ் வந்து சாண்ட்ராக்கு எதிராக ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. இவ கார் டாஸ்க்ல வந்து இவ டிராமா போட்டிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்போ திவ்யா, நீங்க சாண்ட்ராவை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸை வந்து டிராமா போட்டாங்கன்னு சொல்றீங்களா? ரெட் கார்டு கொடுத்த நான் டிராமா போட்டேன்னு சொல்றீங்களா? சேனல் டிராமா போட்டுச்சுன்னு சொல்றீங்களா? திவ்யா அப்படி பேசாதீங்க, அது நல்லா இல்ல, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு திவ்யாவை வந்து கேவலப்படுத்தி திவ்யாவை ரோஸ் பண்ணி சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுக்க தானே நீ போற. அதைத்தான் எண்ட் ஆஃப் த டே நீ பண்ண போற. நீ உண்மையிலேயே சாண்ட்ராவை ஓட்டின் அடிப்படையில் நீ வெளியேற்றுவியா? உண்மையை சொல்லணும்னா சாண்ட்ரா தான் லீஸ்ட் ஓட்டிங்ல இருக்காங்க. அன்அஃபிஷியல்லையும் சரி அஃபிஷியல்லையும் சரி. சாண்ட்ராவை உங்களால் வெளியேற்ற முடியுமா? வெளியேற்றிட்டா நீங்க பண்ணது தப்புன்னு ஆயிடும். உங்களுடைய ஈகோ உங்களை அதை பண்ண விடாது. ரிவோக் ரெட் கார்டுன்னு விஜே பார்வதி ரசிகர்கள் சமூக ஊடகங்கள்ல விஜேஎஸ் நோக்கி கேள்விகளை எழுப்பி வராங்க. உங்களால் அதை பண்ண முடியுமா? சாண்ட்ரா, நீ வந்து கார்ல இருந்து கீழே விழுந்ததெல்லாம் நியாயம்தான், அவங்க தள்ளி விட்டாங்க, ரைட்டு தான், அவங்க மேல தப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு எதிராக நீ பெட்ரூம்குள்ள நின்றுகிட்டு ஒன்று பண்ண பாரு. விஜே பார்வதியை போய் பார்த்துட்டு பயந்து போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்ச பாரு. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லம்மா, அதெல்லாம் டிராமா மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு வக்கு இருக்காயா அப்படின்னு விஜேஎஸை பார்த்து மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வாரம் எவிக்ட் ஆகாம ஃபினாலே வீக்குக்குள்ள போனாங்கன்னா இதே திவ்யா கணேசை எப்படி உன் புருஷனோட என்ன சேர்த்து வச்சு பேசின, அண்ணேன்னு பழகிக்கிட்டு இருந்தேன், எப்படி நீ என்னையும் அவனையும் கனெக்ஷன் பண்ணி பேசின அப்படின்னு அவ விட்டு கிளி கிளி கிளின்னு கிழிச்சு இருக்கிற பேரையும் ஒட்டுமொத்தமா செதைச்சு சாண்ட்ராவை வெளியில அனுப்புவா அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரமே சாண்ட்ராவுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்து அனுப்பி வைக்கிறது தான் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு சாண்ட்ராவை ஒயிட் வாஷ் பண்ணி சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுத்து யாரெல்லாம் சாண்ட்ராவுக்கு எதிராக பேசினாங்களோ, ரம்யா, ஜோ, வியனா, இவங்க எல்லாத்தையும் ரோஸ் பண்ணி நீங்க எப்படி வந்து சாண்ட்ராவை அப்படி பேசலாம்? சாண்ட்ரா எந்த இடத்துல டிராமா போட்டாங்க? நீங்க எல்லாம் டிராமா போடலையா? நீங்க எல்லாம் பின்னாடி பேசலையா? அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொம்பு கும்பல்லாம் இல்ல, அண்டா இருக்குல்ல, அண்டா, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சு சும்மா அதை அடி 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 அடின்னு அடிச்சு நெளிச்சு, எப்படி சாண்ட்ராவுக்கு அண்டா அடிச்சு 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 அதை நெளிச்சு பிக் பாஸ் வந்து கொண்டு போய் நம்ம பிக் பாஸும் விஜேஎஸும் கொண்டு போய் அந்த அண்டாவை காய்லாங்கடையில போடுற அளவுக்கு இன்னைக்கு சாண்ட்ராவுக்கு விஜேஎஸ் சொம்படிப்பாரு அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான கருத்து. சாண்ட்ராவை எவிக் பண்ணி அனுப்பணுமா, இல்ல ஒரு வாரம் இன்னும் உள்ள வச்சு இன்னும் அசிங்கப்பட்டு சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போகணுமா அப்படிங்கிற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.